வணக்கம் மக்களே. நம்ம இப்போ வந்து இந்த அக்ரி பைலட்டில் எர்த் ஆகர் மெஷின் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, நாங்கள் ஓன் பர்ச்சேஸ் தான், சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் லேண்டில் இது பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபியூல் டேங்க்கு, கெப்பாசிட்டி 1 லிட்டரு. ஆனால் வந்துட்டு சஜஸ்டட் 750 ml மட்டும் யூஸ் பண்ணி இது பண்ண சொல்லியிருக்காங்க. 63cc 2-stroke இன்ஜின்றனால ஒவ்வொரு ஃபில்லிங்க்கும் வந்துட்டு 50 ml ஆயில் போடணும். அப்போ தான் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச்சு. இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச்சு. இங்கே இது வந்து ஆக்சிலரேட்ரு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் இந்த பலூன்னு சொல்கிறாங்க, இந்த இதை வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபியூல் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் இது வந்து ஆன் அண்ட் ஆஃப். இந்த ஏரோ மார்க் இருக்குது, இந்த வந்து ஆன் ஆஃப். இது இப்போ ஆனில் வச்சுருக்கேன்னா இது வந்து சோக்கு. இது வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணுற மாதிரி. நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் மெஷினை அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இதை வந்து சோக் போட்டு ஆன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஆன் ஆகி ஓடிட்டுருக்கிறப்ப இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஆனில் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ரன்னிங் கண்டிஷன்லாம் வச்சுருக்கிறனால ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்துட்டு இதோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இனிஷியலாக வந்து இன்ஜின் செட்டப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் 2 தடவை டேங்க் ஃபில் பண்ணி அதை வந்து சும்மா ஓட விட்டுறணும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிட்டு கனெக்ட் பண்ணாமல் 2 டைம்ஸ் வந்து அது வந்து ஃபுல்லாக ஓடி நிற்கணும். அந்த மாதிரி நம்ம அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிட்டு கனெக்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது பெட்ரோல் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபியூல் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ஃபியூல் டேங்க்கை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். அது வந்து நீங்கள் பெட்ரோலை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி இந்த டியூப்லலாம் இருக்கிறது எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு அது வந்து ஓட விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வச்சிங்கனாக்கா மெஷின் கண்டிஷனாக நல்லாயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து ஊற்றி ஓட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் கலந்து ஊற்றோம்னா அதனால் வந்து செப்பரேட் ஆனிச்சுன்னா அந்த கார்பரேட்டர்லாம் வந்து அழுக்கு படிஞ்சிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அது மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இது தான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கயிறு வந்து அருந்துருது. நான் இந்த ஃபால்ட்டு பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்து இப்படி கொஞ்சம் இப்படி வெளியில் இப்படி விட்டுட்டு இங்கேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுங்க. ஏன்னா 63cc நம்ம இழுக்கிற ஃபோர்ஸுக்கு அடுத்த செகண்டில் அது திரும்ப இப்படி இழுக்கும். ஸோ நம்ம அப்படி விட்டோம்னாக்கா இந்த கயிறு வந்து நைலான் கயிறோட கொஞ்சம் திக்காக இருக்குது இதோட குவாலிட்டி. ஸோ அப்போ அது விட்டு போயிடுது. இந்த மிஸ்டேக் வந்து அங்கே நடந்துச்சு, நான் எங்களுக்கு ஃபீல்டில். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இது நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ போட்டுருங்க. அது வந்து 2 டேங்க் அளவுக்கு இது வந்து சும்மா ஓடணும். அப்போ தான் வந்து மெஷின் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். அம்மாட்ட கொடுத்துருங்க. ஃபோனை அம்மாட்ட கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுங்க. இவங்களோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு நீங்கள் இது கொஞ்சம் புரியுங்க. இது ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்படி விடுங்க. இங்கே பிடிக்க
பண்ணிட்டியா ஆன்லாம் பண்ணியிருக்கேன். தம்பி நகர்ந்துக்கோ